மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 1 சேட் வினாத்தாளில் சமூக அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் ஒரு 35 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கேள்வி எண் 146. நாணயங்கள் பற்றி பின்வருவனவற்றுள் எது தவறானது? முதல் ஆப்ஷன் பாருங்கள். நாணயங்களின் உலோகக் கலவை பேரரசின் பொருளாதார நிலையை குறிக்கிறது. 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறுல முதல் பாடம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். அதில் நாணயங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது சரி. 2வது ஆப்ஷன் அரசர்களின் வெற்றிகளை வெளிப்படுத்துகிறது. இதுவும் சரி. 3வது ஆப்ஷன் முகமது கோரி தன்னுடைய தங்க நாணயத்தில் சிவனின் உருவத்தை பொறித்தார். இது தவறு. லட்சுமியின் உருவத்தை பொறித்திருந்தார் அப்படின்னா அதுதான் கரெக்டு. ஸோ இது தவறு. இப்போ தவறான கூற்று ஆப்ஷன் 3. 4வது படிச்சிடலாம். அரசர்களின் பெயர்கள் பட்டங்கள் ஆகியவற்றை நாணயங்கள் தெரிவிக்கும். இதுவும் சரிதான். கேள்வி எண் 147. அபுகுன்றின் மேலுள்ள சமண கோவிலில் உள்ள கூடத்தில் டேஸ் பொதுமைய வட்டங்களை கொண்ட குவிமாடம் உள்ளது. 11 பொதுமைய வட்டங்களை கொண்ட குவிமாடம் உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் 2. 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவத்தில் 2வது பாடத்தில் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அபுகுன்றின் மேலுள்ள சமண கோவிலில் வெண்மை நிற சலவை கற்களால் கட்டப்பட்ட கூடம் உள்ளது. அதன் மையத்தில் 11 பொதுமைய வட்டங்களை கொண்ட குவிமாடம் அமைந்துள்ளது. கேள்வி எண் 148. கூற்று சோழர்கள் யுவராஜாக்களை மாநிலங்களின் ஆளுநர்களாக நியமித்தனர். கரெக்டு. காரணம் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. காரணம் கூற்றை விளக்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் 2. அரசர் தனது மூத்த மகனை தனது வாரிசாக தெரிவு செய்தார். மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார். யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். கேள்வி எண் 149. இல்துமிஸ் தனது படைகளில் பணியாற்றுபவர்களுக்கு டேஸ் வழங்கினார். இக்தாக்கள். ஆப்ஷன் 3. அடிமை வம்சத்தில் குத்புதீன் ஐபக் அப்புறம் இல்துமிஸ் வருவார். குத்புதீன் ஐபக்குடைய மருமகன் தான் இல்துமிஸ். இல்துமிஸ் தனது படைகளில் பணியாற்றுவோருக்கு இக்தாக்கள் அப்படின்னா நிலங்கள் அப்படின்னு அர்த்தம் வழங்கினார். இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும். கேள்வி எண் 150. பொறுத்துக. பாமணி அரசின் 8 அமைச்சர்கள், அதில் 4 கொடுத்துருக்காங்க. சரியாக நம்ம மேட்ச் பண்ணணும். நசீர் உதவி நிதியமைச்சர். இப்போ நிதியமைச்சர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான். கொத்தவால் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர். காவல்துறை தலைவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். சதார் இ ஜஹான் தலைமை நீதிபதி சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர். வஷீர் இ அசாரப் வெளியுறவுத்துறை அமைச்சர். ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 151. ஷாரியா என்பது டேஸ் இஸ்லாமிய சட்டம். ஆப்ஷன் 1. கேள்வி எண் 152. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். முதல் இணை மீராபாய் ரவிதாஸ். ரவிதாஸ் என்பவரின் சீடர் மீராபாய். ஆகவே இந்த இணை சரி. கபீர் ராமானந்தா. கபீர் ஓர் இஸ்லாமியராக இருந்த போதிலும் வாரணாசியை இருப்பிடமாக கொண்ட ராமானந்தரின் செல்வாக்கிற்கு ஆட்பட்டார். இப்போ இந்த இணையும் சரிதான். துக்காராம் விதோபா. துக்காராம் விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து இயற்றிய பாடல்களுக்காகவே நன்கு அறியப்பட்டிருந்தார். அப்போ இந்த இணையும் கரெக்டு. மொய்னுதீன் சிஷ்டி குருநானக். இந்த இணை தான் தவறு. மொய்னுதீன் சிஷ்டி இந்தியாவின் சூப்பிசத்தில் வருவார். அவர் சிஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கினார். இப்போ இது 2க்கும் பொருந்தாத இணை. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 153. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் தவறாக தான் இருக்கும். முதல் ஆப்ஷன் தஞ்சாவூர் வரதராஜ பெருமாள் கோவில். இது தவறு. தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோவில், அதாவது பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோவில் தான் இருக்குது. ஆகவே இது தவறு. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில். இது சரி. காஞ்சிபுரம் கிருஷ்ணாபுரம் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தவறு. காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவிலும்
காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலும் இருக்குது. திருநெல்வேலி பெரிய கோவிலில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில். திருநெல்வேலியில் நெல்லியப்பர் கோவில் தான் இருக்குது. ஆகவே இதுவும் தவறு. சரியான இணை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 154. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே நடைபெற்ற சண்டைகள் 4 ஆப்ஷன் இருக்கே. இந்திய மன்னர்களை தோற்கடிப்பதற்காக நடைபெற்றது, அரசின் ஆதரவு பெறுவதற்காக நடைபெற்றது, வணிக போட்டிக்காக நடைபெற்றது, கப்பற்படையை மேம்படுத்துவதற்காக நடைபெற்றது. இப்போ தவறானது அப்படின்னா முதல் ஆப்ஷன் தான். இந்திய மன்னர்களை தோற்கடிப்பதற்காக நடைபெற்றது அப்படிங்கிறது தான் தவறான கூற்று. கேள்வி எண் 155. இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார்? காரன் வாலிஸ் பிரபு. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 156. ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்திக்க கட்டபொம்மனுடன் சென்ற அமைச்சர் யார்? சரியான விடை சிவசுப்பிரமணியம் ஆப்ஷன் 3. ஊமத்துறை செவத்தையா இவர்களின் சகோதரர்கள். பூலித்தேவர், நெற்கட்டும் சேவல் பாளையக்காரர். ஆகவே சரியான விடை சிவசுப்பிரமணியம். கேள்வி எண் 157. 1900 விவசாயிகளின் பாதுகாப்பிற்காக நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் ஆப்ஷன் 1. கேள்வி எண் 158. நாலந்தா பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோ எந்த ஆண்டு உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது? 2009. கேள்வி 159. அக்பரின் படையெடுப்பை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. மாலவம், சித்தூர், ராந்தம்பூர், ஹால்டிகாட் ஆப்ஷன் 2. 2ஆம் பானிபட் போர் 1556 அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையில் நடந்திருக்கும். அதில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றிருப்பார். அதன் பிறகு அக்பர் மாலவத்தையும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளையும் கைப்பற்றினார். மேவார் அரசரான ராணா உதய் சிங்கை அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரை கைப்பற்றியிருப்பார். 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றினார். 1576 உதய் சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொண்டார். கேள்வி 160. சந்திரகிரி அரசரின் பிரதிநிதி யார்? தமர்லா வெங்கடபதி ஆப்ஷன் 2. கேள்வி 161. எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அதனை டேஸ் என்கிறோம்? நிலநடுக்க மையம். கேள்வி 162. கடற்குகைகளின் உட்குழிவு பெரிதாகும்போது குகையின் மேற்கூரை மட்டும் எஞ்சி நின்று தோற்றுவிப்பது கடல் வளைவுகள் ஆப்ஷன் 2. கேள்வி 163. பொருந்தாததை தேர்ந்தெடு. சூரத், கொச்சி, பாட்னா, ஜெய்ப்பூர். சரியான விடை பாட்னா. அதை வச்சு தொடர்பு படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் ஆன்சர் கீழே பாட்னா தான் பொருந்தாத ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 164. பொறுத்துக. இந்தியாவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்களையும் அணைகளையும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். தெஹிரி அணை இதுதான் இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்குது. இங்கேருந்து தான் அதிகப்படியான மின்சாரங்கள் தயாரிக்கப்படுது. இது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில். ஸ்ரீ சைலம் அணை இதுதான் அடுத்தது, 2வது பிளேஸில் இருக்குது, ஆந்திர பிரதேசம். பக்ரானங்கல் அணை பஞ்சாபில் இருக்குது. இடுக்கி அணை இது எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் கேரளாவில் இருக்குது. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 165. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். தமிழ்நாட்டில் உள்ள மலை வாழிடங்களின் பெயர்களையும் அவற்றின் புனை பெயர்களையும் கொடுத்துருக்காங்க. எது தவறாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஊட்டி மலைகளின் ராணி இது சரிதான். மலைகளின் இளவரசி அது கொடைக்கானல். ஏற்காடு ஏரிக்காடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். ஏரிக்காடுகள் அப்படிங்கிறத பேர் தான் ஏற்காடாக மாறி இருக்கு. இன்னொரு பெயர் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்காட்டை. இது சேலத்தில் இருக்குது. இப்போ இதுவும் சரிதான். மேகமலை இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி அப்படிங்கிறது தான் சரியானதாக இருந்திருக்கும். ஆகவே இது தவறு. ஆனைமலை உயிர் விளிம்பு இது கரெக்ட். ஆகவே தவறான இணை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 166. கீழ்கண்டவற்றில் எது அமேசான் காடுகளின் தவறான கூற்று? முதல் ஆப்ஷன் இது உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. இது கரெக்டு. உலகின் மிகப்பெரிய காடுகளில் இதுவும் ஒன்று, இதுவும் சரி.
மூன்றாவது கூற்று இது கடகரேகை பகுதியில் காணப்படுகிறது. இது தவறு. பூமத்திய ரேகை பகுதியில் காணப்படுகிறது. நான்காவது கூற்று இங்கு கடினமான மரங்கள் வளர்கின்றன. இதுவும் சரி. ஆகவே தவறான கூற்று ஆப்ஷன் 3. கேள்வி 167 பின் வருவனவற்றுள் குடியிருப்புகளை குறிக்கும் நிறம் எது? சரியான விடை சிவப்பு. சிவப்பு நிறம் குடியிருப்பு மற்றும் சாலைகளை குறிக்கும். பழுப்பு நிறம் மலை, குன்று மற்றும் சம உயரக்கோடுகளை குறிக்கும். பச்சை நிறம் காடுகளை குறிக்கும். கருப்பு நிறம் ரயில் பாதையை குறிக்கும். கேள்வி 168 SDRF என்பது என்ன? SDRF அப்படின்னா தமிழ்நாடு பேரிடர் மறுமொழிப்படை. கொஷனில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இதுதான் சரி. மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் DDMA. தேசிய பேரிடர் மீட்பு படை NDMA. தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் NDMI. கேள்வி 169 கீழ்கண்ட கூற்றுகளில் படிவுப்பாறைகளை பற்றி தவறானது எது? மென்மையானவை எளிமையாக அரித்தல் ஏற்பட்டுவிடும். இது சரி. உயிரின படிமங்கள் உள்ளன. இதுவும் சரி. நீர் புகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. படிகத்தன்மையற்றவை. இதுவும் சரி. ஆகவே தவறானது ஆப்ஷன் 3. கேள்வி 170 காற்றின் வேகம், காற்றின் திசையை அளக்கவும் வரைபடத்தில் பதிவு செய்யவும் பின்வரும் கருவிகளுள் எது பயன்படுவதில்லை? காற்றழுத்தமானி. ஆப்ஷன் 4. மீதி எல்லாமே பயன்படும். கேள்வி 171 கூற்று உலக அளவில் நீர் எவ்வளவு ஆவியாகிறதோ அதே அளவு பொலிவாக பூமியில் மீண்டும் கிடைக்கிறது. இது சரி. காரணம் புவியியல் ரீதியாக ஆவியாதல் செயல்முறைகள் நடைபெறுவதில்லை. பாருங்கள், காரணம் சொல்லும்போதே சொல்லிடலாம். இது தவறான காரணம். காற்று அதிகமாக உள்ள காலங்களில் ஆவியாதல் விகிதம் குறைவு. காற்று குறைவாக உள்ள காலங்களில் ஆவியாதல் விகிதம் அதிகம். தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 172 கீழ்காணும் கண்டங்களை உலக மக்கள் தொகையில் சதவீதம் என்ற அடிப்படையில் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துவோம். ஏறு வரிசைனா அதனுடைய தரநிலையிலேருந்து ஃபஸ்ட் பிளேஸ் எது, செகண்ட் பிளேஸ் எது, தேர்ட் பிளேஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆசியா தான் இருக்குதுலேயே ஃபஸ்ட்டு. ஏன்னா உலக அளவில் அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா, சீனா. அடுத்தடுத்த இடங்களில் உள்ளது எல்லாமே ஆசியாவில் தான் இருக்குது. ஸோ ஆசியா தான் மக்கள் தொகையில் அதிக சதவீதம் பெற்று இருக்கிறது. 2வது பிளேஸில் ஆப்பிரிக்கா, 3வது ஐரோப்பா, 4வது தான் வட அமெரிக்கா. இப்போ சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 173 இந்தியாவில் வறட்சி பாதித்த பகுதிகளில் ஆண்டு மழைப்பொழிவு எவ்வளவாக இருக்கும்? 60 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கும். சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 174 கீழ்கண்டவற்றில் 5ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளில் வருபவர் யார்? அமைச்சர். ஆப்ஷன் 1. கேள்வி எண் 175 பொருந்தாததை தேர்ந்தெடு. பாரதி, மைத்ரி, மெக்முர்டோ, தட்சின் கங்கோத்ரி. பொருந்தாத ஒன்று மெக்முர்டோ. அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையமான மெக்முர்டோ இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளால் அமைக்கப்பட்டது. மற்ற 3ம் அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட இந்திய ஆராய்ச்சி நிலையங்களாகும். ஆகவே பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 3. கேள்வி எண் 176 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்காக 17 குறிக்கோள்களில் 5வது குறிக்கோள் என்ன? பாலின சமத்துவம். கேள்வி எண் 177 ஆளுநரை யாருடன் தொடர்பு படுத்த முடியும்னு கேட்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினரை நாடாளுமன்ற உறுப்பினரோடு தொடர்புபடுத்தினால் ஆளுநரை யாருடன் தொடர்பு படுத்தலாம்? ஜனாதிபதியுடன் தொடர்பு படுத்தலாம். மாநிலத்துக்கு ஆளுநர், ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி. மாநிலத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர், இந்திய அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர். கேள்வி எண் 178 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 இல்லாத இயல்புகள். நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 179 கல்வி உரிமை சட்டம் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 21. கேள்வி எண் 180 நெகிழிப்பணம் என்பது டேஸ். கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள். கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு எது வேணாலும் சொல்லலாம். ஸோ டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் 3. அவ்வளோதான். தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 1 சேட் வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள
90 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை நாம் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 1 மேட் வினாத்தாளுக்கான 90 வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம். ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.